ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரஷ்யாவில் ஒரு யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 234 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்ஸு, எதுக்காக அவங்க பண்ணாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை இருந்ததா, ஸோ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக வந்து 234 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க எக்ஸ்பெல் பண்ணணும், அப்படி என்ன ரீசன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன் சொல்கிறாங்க. மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், பஸ்கீர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ரஷ்யா. ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட மெயின் மோட்டோ என்ன, எதுக்காக அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 234 ஒரே டைமில் வந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னா கேட்டால் என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணல, இந்த மாதிரி ரீசன் சொல்லி இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரே யூனிவர்சிட்டியில் இவ்வளோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன ஆகுது, ஸோ லைஃப் வந்து டோட்டலி காலி. இப்போ அந்த யூனிவர்சிட்டியோட மோட்டோ என்ன மெயினாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட்சில் வந்து 1000 மெம்பர்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு அதாவது ஒரே இயரில் வந்து அவங்களுக்கு டிகிரி வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பெல் பண்ணிவிட்டால் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸை சரியாக அட்டன் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ரீசன் பண்ணி எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அடுத்து அவங்க என்ன சோர்ஸஸ் என்ன, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணி படிங்க, மறுபடியும் ஃபஸ்ட் இயர்லேருந்து மறுபடியும் ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 to 5 lakhs வந்து பே பண்ணுவாங்க இயர்லி வந்துட்டு. ஸோ 234 ஸ்டூடெண்ட்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து அவங்களுக்கு இன்கம் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து யார் வந்து அப்ரோச் பயங்கரமாக வந்து இப்போ இந்தியாவில் இவன் தமிழ்நாட்டிலேருந்தே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் இது படிச்சிருக்காங்க. ஸோ அப்போது யார் அவங்க அது அப்படி கைடன்ஸ் பண்ணி பஸ்கீர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் வந்து ப்ரொமோட் பண்ணோன்னா ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு 3 lakhs 4 lakhs வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க போல். ஸோ கமிஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்களோ. ஸோ அதனால தான் அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பல்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபும் காலி. இப்போ வந்து இப்போ 3rd year 4th year படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஃபஸ்ட் இயர் அகைன் மறுபடியும் ஃபஸ்ட் இயர்னால் நாட் பாசிபிள். ஏன்னா அவங்க மணி வேஸ்ட்டு, 2 days வேஸ்ட்டு, ஸோ ஏஜ் இதாகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது லைஃப் வந்து டோட்டலி மேக்ஸிமம் காலி. ஸோ இதில் வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை. இப்போ ஏன் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு இதை வந்து இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்கீர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ரஷ்யாவில் 2nd largest மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு ஏஜென்சி நம்பி போகிறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டியோட அதாவது அந்த யூனிவர்சிட்டி வந்து எவ்வளோ பழமையானது, என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ நல்ல கைடன்ஸ் உள்ள ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறது நல்லது. என்னோடய செக்ஷன் 100% வந்து நீங்கள் ஏஜென்சியை வந்து நீங்கள் பாதிங்க. அவங்க வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தோட சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து போகிறதாங்க போகிறீங்க ஃபியூச்சரில். இப்போ வந்து அவங்க இந்த ஏஜென்சி கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வந்து எந்த நியூஸ் லெட்டர்ஸ் எதுவும் வரல. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் அட்டாமல் இருந்திருப்பீங்க, ப்ளஸ் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருந்திருக்காது. அந்த மாதிரி சில ரீசன் சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ
இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால தான் சம்திங் இந்த மாதிரி பிரச்சனை. ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் உண்மையிலேயே பிரச்சனை இருந்துருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இதுலேயே வந்து அடுத்த செமஸ்டரில் நீங்கள் வந்து இந்த செமஸ்டருக்கு சப்ஜெக்ட் கிளியர் பண்ணால் அடுத்த செமஸ்டரில் இங்கே அந்த மாதிரி ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பொறுத்து செமஸ்டர் இதுதான் இதுதான் பிரச்சனை. செமஸ்டர் அடுத்த செமஸ்டர் நம்ம 4 சப்ஜெக்ட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பெல் பண்ணணும். அப்படியே எக்ஸ்பெல் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணி படிங்க அந்த மாதிரி வந்து ப்ளண்டியாக வந்துட்டு அவங்க வந்து சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக இது பண்ணி ரிட் ஃபைல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ அகைன் வந்து இப்போ என்ன அந்த ஏன்னா ஃபாரின் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மாதிரி பெரிய சீல் வைக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம போக முடியாது. ஸோ அவங்க ரீசன்ஸை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து டோட்டலி லைஃப் வேஸ்ட் 234 ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வேஸ்ட். அது இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதனால் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது ஏசியன் காண்டினென்ட் உள்ள கண்ட்ரீஸை சூஸ் பண்ணுங்கள். ஏசியன் காண்டினென்ட்ஸ் உள்ள கண்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் இருக்காது. உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸே இருக்குது. ஸோ கெடாவர் கிளாஸஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இருக்குது மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா விசாரிச்சுட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த ஸ்பெண்ட் ஆஃப் லேக் ஆஃப் ருபீஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து சில ஃபேமிலிஸ் அதெல்லாம் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எஜுகேஷன் லோன் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பர்டன் ஆவாங்க. ஸோ அவங்க ட்ரீம்ஸே வந்து ஸ்பாயில், சும்மா டோட்டல் லைஃப் காலி. ஸோ இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வேறு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு லெட்டர் வாங்கி வச்சுட்டு வேறு ஏதாவது கண்ட்ரீஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐ திங்க் வேறு யூனிவர்சிட்டியில் வந்து அந்த தேர்ட் இயர்லேருந்து 4th இயர் அப்படி கண்டினியூ பண்ணி அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி படிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது ஏன்னா அகைன் சேம் யூனிவர்சிட்டி ஒன்று அகைன் சேம் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணி படிக்கிறது, இல்லைன்னா வேறு கண்ட்ரி வேறு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது. ஏன்னா என்எம்சி இப்போ கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் யூனிவர்சிட்டியில் சேம் பீரியடில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு. ஏன்னா டிஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நம்ம படித்த மாதிரி காமிச்சோம்னா வந்துட்டு என்எம்சி வந்து எம்சி வந்து ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 234 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இந்த மாதிரி கான்செப்ட் தான். ஒன்று சேம் யூனிவர்சிட்டியில் அகைன் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறது, இல்லைன்னா வேறு யூனிவர்சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போது ரீசெண்ட்லி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து, அதாவது ரஷ்யாவிலேருந்து அந்த சேம் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்காப்புல. ஸோ என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தான் வந்து அட்மிஷன் ஓவர் ஆகி, ஸோ இங்கே உள்ள ஏஜென்ட்ஸ் தான் இந்தியாவிலேருந்து ஏஜென்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொமோட் பண்ணி சேர்க்கை அதிகமான வந்து அவங்க டிகிரி, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இயரில் இவ்வளோ தான் வந்து ஒன் இயரில் இவ்வளோ தான் வந்து டிகிரி ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்மிஷன் ஓவர் ஆகும்போது அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து அடுத்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இல்லை, ஸோ நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ண ஆப்சன்டீஸ் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ரீசன் சொல்லுவாங்க. தவிர அவங்களுக்கு வந்து ஒரு per இயருக்கு 4 lakhங்கிறது பெரிய மணியே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டம் என்னென்னா யூனிவர்சிட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் காலியாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள். ஸோ ஏஜென்சியை வந்து நம்பாதீங்க. ஏன்னா ஏஜென்சி வந்து ஆஃபீஸ் போட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 4-5 ஏஜென்சி மெயினான ஏஜென்சி இருப்பாங்க. ஸோ ஏஜென்சி நம்பினீங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு லைஃப் அந்த மாதிரி தான் காலியாகும். ஸோ 4th இயர் 3rd இயர் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வித் பேங்க் லோன் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பேங்க் லோன்லாம் எப்படி வந்து செட்டில் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஸோ இனிமேல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து போங்க. யூனிவர்சிட்டி ஏஜென்சி வந்து டெஃபினட்டாக நம்பாதீங்க. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மெசேஜஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கேதர் பண்ணுங்கள். கேதர் பண்ணி அந்த மாதிரி போங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஏஜென்சி 100% நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து லைஃப் வந்து டெஃபினட்டாக காலி ஆகும். உங்களுக்கு எதாவது அட்மிஷன் இல்லை யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலாம், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அனாட்டமிக்கல் லேப் ஃபெசிலிட்டிஸ், ஸோ இந்தியன் மெஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.